Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல ஆல்ரெடி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி 5 days ஆகுது. டேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து போயிட்டே இருக்குது. ஸோ என்னைக்கு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சோ அந்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான ரேஸ் வந்து காமனா வந்து பிகின் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், எப்படி படிக்கலாம், ஸ்மார்ட் ஒர்க்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு இருக்கு. அண்ட் எல்லா மேஜருக்குமான பொதுவான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போலவே இன்னையோட நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணி ஒரு 5 days ஆகுது. இந்த நாள் வரைக்குமே பாத்தீங்கன்னாலும் இன்னமுமே வந்து ஒரு தெளிவான ஒரு பாத் இன்னமுமே வந்து கிடைக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா இன்னமுமே அந்த ஷாக் எக்ஸ்பெக்ட் பண்ணல, யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ சீக்கிரமா வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட்ல தானே சொல்லியிருந்தாங்க நமக்கு வந்து டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்ல, ஆனா ஜூலையிலேயே வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிதான். ஸோ நம்ம வந்து முன்னாடியே கொடுத்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் நாள் போஸ்ட்போன் பண்ணி சொன்னாலும் சரி, நம்ம வந்து டிஆர்பியோ இல்லை கவர்மெண்ட்டையோ போய் கொஸ்டின் பண்ண முடியாது. அண்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டைம் வந்து ஒரே டைம் தான். அண்ட் அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் சைக்காலஜியுமே வந்து நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோன்னு நம்புறோம். அண்ட் ஜிகேவுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து நம்ம யோசிச்சு இதே யோசிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா ஆல்ரெடி நமக்கு 5 நாள் போயிடுச்சு. ஸோ தட் ஓகே, ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ், நம்ம சப்ஜெக்டுக்கு நேரா வந்து ஒரு நம்பர் இருக்கா அப்படின்ற இன்ஃபோ மட்டும் நமக்கு போதுமானது. அது சிங்கிள் டிஜிட்ல இருந்தாலும் சரி, டபுள் டிஜிட்ல இருந்தாலும் சரி, ட்ரிபிள் டிஜிட்ல இருந்தாலும் சரி, நமக்கு தேவையானது ஒரே ஒரு போஸ்டிங். நம்ம வந்து போஸ்டிங் வாங்கும்போது 100 போஸ்டிங்கோ 150 போஸ்டிங்கோ ஒருத்தருக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இல்லைங்களா. ஒரு போஸ்டிங் நமக்கு தேவையானது. ஸோ இன்னமுமே வந்து கம்பேர் பண்ணி எந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது, நமக்கு கிடைக்குமா அப்படின்ற தாட்லயே இருக்காதீங்க. ஸோ தட் நம்ம சப்ஜெக்டுக்கு நேராக ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்குள்ள நம்ம வரப்போறோம், அவ்வளோதான். தேர் எண்ட்ஸ் த மேட்டர். சரிங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10 to 15 டேஸ்க்கு ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து 6 நாள் 7 நாள் கூட ஆகியிருக்கலாம், சொல்ல முடியாது எப்போ நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ முதல் 10 முதல் 15 நாட்களுக்குள்ள இம்பார்ட்டண்டா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மேஜர் சப்ஜெக்ட்ல நியூ சிலபஸ் 45ல இருந்து 50% வந்து சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறி இருக்கு இல்லைங்களா. அந்த போர்ஷனை மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க எடுங்க. நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருந்தாலும் சரி, இல்லை இப்பதான் நீங்க புதுசா வந்து ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ஸ் இந்த புது சிலபஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா, நியூ சிலபஸ் ஆட் ஆயிருக்கு இல்லைங்களா, அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல இருந்து கேள்விகள் வரும். அதே போல கேள்விகள் மேலோட்டமா தான் அந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் வரும். எதுக்காக இந்த இன்ஃபோ சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சிலபஸ் புதுசா ஆட் பண்ணி இருக்கிறதே வந்து அதுல இருந்து கேள்விகள் கேட்கறதுக்காகத்தான், அது எல்லாருக்குமே தெரியும். அண்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்டாவே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல PYQல டைரக்டா இருக்கும் பாருங்க கொஸ்டின்ஸ். அதே போலதான் இப்ப வரப்போற நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸுக்கு கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா இருக்கும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, ஏற்கனவே இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல இருந்து தான் டெப்தா இருக்கும் கேள்விகள். அதே மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும். இது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல தான். இந்த கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கும் டிஆர்பிக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரேப்போர்ட். ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த கேள்விகள் எப்படி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சாலே நமக்கு ஒரு 10% சக்சஸ் தான், அரௌண்ட் 100%. ஸோ ஃபர்ஸ்ட் புதுசா கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிலபஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ், ஐ மீன் டாபிக்ஸ் உங்களுக்கு நல்லா ரெலவெண்டா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரியுதா அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அஃப்கோர்ஸ் நம்மளோட எஜுகேஷன் சைக்காலஜி. இது வந்து ஃபுல்லா மாறி இருக்கா
அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஃபுல்லா அட்டஸ்டிச் அப்படியே மாறல. இதுல வந்து ஆல்ரெடி டெட்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி பார்ட் அண்டு பிஓ எக்ஸாம்ல கொடுத்துருக்கக்கூடிய சைக்காலஜி பார்ட், ஆல்ரெடி பிஜிடிஆர்பில இருந்து இந்த எஜுகேஷனிஸ்ட் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்குது. அண்டு இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜில இருக்கக்கூடிய சிலபஸ். அண்ட் ஜிகேலையுமே அதே மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி மேஜர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இப்போ எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அலாங் வித் யுவர் நியூ டாபிக்ஸ் இதையுமே நம்ம செகண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் இதுக்கு எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி. என்னடா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் சாட்டர்டே நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. அதை நம்ம இன்னமுமே மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். எவ்வளோ டஃப்பா வந்து கேட்டிருந்தாங்க பார்ட் ஏல இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து வரப்போற எக்ஸாம்ஸுக்கு ஒரு ஹிண்ட் தான், சரிங்களா? 10th குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இல்லைங்களா, குரூப் 4க்கு அப்படிதான் வந்து சொல்லுவோம். அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்டி லெவல்ல இருக்கக்கூடிய கேள்விகள் 10% வந்ததா வந்து சொல்றாங்க. அதாவது புக்ல வந்து அந்த மாதிரி கேள்விகளே இல்ல, அவ்வளோ டெப்தா இருந்தது. அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வரப்போற பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் பிஜிடிஆர்பியில நம்ம எழுத போற ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி, சரிங்களா? அதனால நிறைய ஃபோக்கஸ் கொடுங்க. இதுல நம்ம வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாதான் நம்மளோட பார்ட் பிஏ வந்து அவங்க வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ மேஜர் எந்த அளவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் அதே மாதிரி நாட்கள் நகர நகர நமக்குள்ளவே வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வரணும் அப்படின்னு சொன்னா வரப்போற வாரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சனிக்கிழமையிலையும் நாளைக்கு தான் எக்ஸாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க. நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டே தானே நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ பிஃபோர் த டே ஆஃப் த எக்ஸாமினேஷன் சாட்டர்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் நம்மளோட மைண்டு? இதை படிக்கணும், அதை படிக்கணும், இதை ரிவிஷன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை எக்ஸாம் வர்ற வரைக்கும் சாட்டர்டேஸ்ல அந்த மைண்ட் செட்டை வந்து கொண்டு வாங்க. எப்பவுமே நமக்கு தோணும் இல்லையா, மறுநாள் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஒரு வாரம் இருந்தா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும், இன்னும் நம்ம எவ்வளவு படிக்கலாம் இல்லையா அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ தட் சாட்டர்டே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. அண்ட் சண்டே ஒரு சண்டேவும் இதுக்கு மேல வரக்கூடிய ஒரு சண்டேவுமே அன்னைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்ற தாட் ப்ராசஸோட இருங்க. ஒரு 150 கேள்விக்கு உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கேப் இருந்தது எக்ஸாம் எழுதி அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கூட வச்சுட்டு ஒரு 150 கொஸ்டின்ஸுக்கு வந்து ஒரு 3 hours உங்களால எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. நிறைய டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அதுலயுமே கூட நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட பொட்டன்ஷியலை செக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து வாரம் பண்ணிட்டே வரும்போது ஆன் த ஃபைன் டே ஆஃப் த எக்ஸாமினேஷன் பதட்டம் வந்து ஒரு 50% நமக்கு வந்து இருக்காது. போன வாரம் எழுதணும், அதுக்கு முன் வாரம் எழுதணும், இந்த மாதிரி ஒரு 2 மாசம் 3 மாசமா எழுதிட்டு இருக்கிறோம். ஸோ தட் கொஞ்சமா அந்த ஆங்ஸைட்டி லெவல் இதெல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் தனியும். அதே மாதிரி லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸும் அதிகமாகும். லாஸ்ட் டைம் இப்படி எழுதணும், இந்த மாதிரி கேள்விகளை பார்த்தோம், இந்த மாதிரி ஆன்சர் பண்ணோம், தெரிஞ்ச கேள்விக்கே இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிட்டோம், அதை பண்ணக்கூடாது. ட்ரையல் அண்ட் எரர் தான். நம்மளே வந்து முயன்று நம்மளோட தவறுகளை வந்து திருத்தும் போது அட் த ஃபைன் பாயிண்ட் நம்ம ஓரளவுக்கு வந்து மிஸ்டேக்ஸை நம்மளே வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். அதே போல ஒரு 1/2 hour உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட, ஸ்கூல்ல இருக்கீங்க, ஒர்க் பண்றீங்க, ஒரு 1/2 hour உங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்குது அப்படின்னு சொன்னா கூட அந்த 1/2 hour வந்து கரெக்டா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்குது, ஒரு 10 இன்ஃபர்மேஷனை தெளிவா படிச்சா கூட பரவாயில்ல. அதையே வந்து என்னடா 1/2 hour தானே நமக்கு வந்து கிடைச்சிருக்குது, இதுல போய் நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நினைக்காம ஒரு நாளைக்கு 1/2 hour, 2 நாளைக்கு அது 1 மணி நேரம் ஆயிடுது இல்லைங்களா. அந்த மாதிரி கிடைக்கிற டைம் எல்லாம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போதுதான் நம்ம சக்சஸ் கிட்ட நெருங்க முடியும். அண்ட் இன்னைக்கு இந்த போர்ஷன் படிக்கிறீங்களா, மறுநாள் அதே போர்ஷனை ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டாபிக்கை படிக்கிறது. ரிவிஷன் மேல ரிவிஷன் கொடுக்கும் போதுதான் நம்மளால வந்து ஈஸியா வந்து எந்த கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து பார்த்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ
படிக்கும்போது ரிவிஷன் வந்து மஸ்ட். அது எப்படி நம்ம ரிவிஷன் பண்ணுவோமோ, அது $1,000,000 கொஸ்டின் எழுதி பார்க்கறதோ, 10 முறை படிக்கிறதோ, இல்ல டெய்லி படிச்ச கேள்விகளையே படிக்கிறதோ, அது எல்லாமே ஒரு ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்தது, உங்களோட ஸ்கெடியூலை பொறுத்தது. ஸோ அலாங் வித் யுவர் ஸ்கெடியூல் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்க. 10 to 15 டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் தெரியும், ஒரு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பில்ட் ஆகும். இனிமேலும் எந்த குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லை. இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய யூஜி புக்ஸ், பிஜி புக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் ஹெல்ப் பண்ணும். இது வேணா வச்சுக்கோ, இல்லைன்னா வேண்டாமா. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் உங்ககிட்ட வந்து சேரும். அதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேணாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ப்ரிப்பரேஷன்ஸ். இதுக்கு எப்போவுமே CNR இங்கிலீஷ் அகாடமி உங்கள் கூடவே இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.